நண்பர்களே வணக்கம். இதுதான் செல்லிமலை ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் முன்னாடி முன் வாசல், முன்பக்க கோபுரம். ஒரு கோபுரம் மட்டும்தான் இதுக்கு. இது பிரசித்தி பெற்ற தலம்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட என்னன்னு சொன்னிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி. இது பாருங்கள், இது உள்பக்கம். இது உள்பக்கத்துலேருந்து வந்திங்கன்னா சைடில் போயிடுவோம். இதை சுற்றி தான் நம்ம போகணும். முன்னாடி ஏறின உடனே ஏறி இந்த வழியாக தான் நம்ம போவோம். பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். இந்த போயிட்டுருக்கோம் பாருங்கள். இந்த இடம் தான் இது வழியாக தான் உள்ள கோயிலுக்கு போகணும். இது வழியாக உள்ள கோயிலுக்கு போய் முன்பக்க கேட்டு வழியாக தான் நம்ம வருவோம். பாருங்கள், இதெல்லாம் சைடில் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். எப்படி சூப்பராக இருக்கா? செம இங்கே பாருங்கள், நல்ல இயற்கை. டேந்து பார்த்தா ஊர் ஃபுல்லாக தெரியுது. இதில் பாருங்கள், நம்ம மங்கியில் நல்லா ஜாலியாக விளையாடுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம மங்கி நிறைய விளையாடுறாங்க பாருங்கள். நிறைய கூட்டம் இருக்குது. நீங்கள் தனியாக பைய எடுத்துகிட்டு போனால் பையை பிடிங்கும். இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க பையை பிடிங்கிடுச்சு பாருங்கண்ணா. பாருங்கண்ணா, இதுதான் கேட்டு. இது ஃப்ரெண்டு, அதாவது சாமி பார்க்க போகிற இடம். இந்த வழியாக தான் போயிட்டு போகிறது. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் போய் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக தெரியும். அதாவது கீழே இருக்க மலை மேலேருந்து அடிவாரம் கீழே ஊர் வரைக்கும் தெரியும். வீடு தெரியும் பாருங்களா, சின்னதாக காட்டுறேன் பாருங்களா. பாருங்கள், இப்படி சின்ன வீடாக நிறைய தெரியும் பாருங்கள். அழகாக தெரியும். அப்படி தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் வீடு, ஊர். அதாவது அந்த ரோடு கிளியராக தெரியும். அங்கே பாருங்கள், எல்லாம் மரம். தெரியுது பாருங்கள், வீடு ஜூம் பண்ணி பண்ணுறது பாருங்கள். அதான் வீடு. அவ்வளோ மேலே மலையில் இருக்கிறோம் நாங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் வீடெலாம் தெரியுது பாருங்கள். சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குங்களா? சூப்பர். அங்கே பாருங்கள், சின்னதாக வீடு நிறைய தெரியுது பாருங்கள். நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள். இந்த தழைக்கு நடுவில். இதுக்கப்புறம் போக முடியல கீழே. முன்னாடி பார்த்துங்க பாருங்கள். இதுதான் வெளியில் வந்தீங்கன்னா கோபுரம். இது வெளியில் இப்படியே வந்தீங்கன்னா கோயில் திறக்கலை. 4 மணிக்கெலாம் போய்ட்டோம். அதனால் சீக்கிரம் திறக்கலை. 4:30 மணிக்கு தான் திறப்பாங்களாம் கோயில். அதனால் நாங்கள் இங்கே அப்படியே வந்துட்டு பொறுமையாக அப்படி இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், மங்கீஸ் நிறைய விளையாடுறாங்க பாருங்கள். நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்க, இந்த வியூலேருந்து பார்த்தினாலும் கிளியராக தெரியும் பாருங்கள் வீடு. கிளியராக பாருங்கள். மங்கி அங்கே வந்துட்டு அவங்கள பிறகு பையை பிடுங்குது பாருங்கள். பையை பிடுங்கி இங்கே பாருங்கள், அதில் என்ன இருக்குன்னு தேடுது பாருங்களேன். சிரிப்பாக இருக்குது பாருங்கள்ல. அது பாவம் பசியாட்டுக்கு. நாங்களும் ஒன்றும் கொண்டு போகல. நாங்கள் புதுசுங்கிறதால எங்களுக்கு தெரியல. அது இல்லைன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிஸ்கட் ஏதோ வாங்கிட்டு போயிருப்போம். அங்கே வந்தவங்கள பாருங்களேன், அந்த பையை பிடுங்கி பார்க்குது மங்கி. பாவம். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த பக்கம். அங்கேருந்து வந்தால் பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு ஒரு குளம் தெரியுது பாருங்கள், ஒரு குளம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா போய் பாருங்கள். அந்த வியூவில் செக்கையாக இருக்கும் குளம். பயங்கரமாக எட்டுன்னு பார்த்தா பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவசியம் பாருங்கள், செம்மையாக இருக்கும் குளம். பாருங்கள், குளத்தை பாருங்கள். அவ்வளோதான் குளம் பாருங்கள், சூப்பராக பாருங்கள். முடிச்சுட்டு அப்படியே வந்தோம்னா அங்கே பாருங்கள், மங்கி நிறையா இருக்குது. அங்கே என்னன்னு தெரில, நிறைய கொண்டு நிறைய விட்டாங்களாட்டுக்கு. நிறைய மங்கீஸ் இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், ஜாலியாக அதுங்க மாதிரி சுதந்திரமாக விளையாடுது பாருங்கள். இதுதான் இன்னும் கோயில் திறக்கலை, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே பாருங்கள், அதுக்குள்ளே பாருங்கள், இந்த மங்கி சும்மாவே இல்லை. பாருங்கள், அந்த பையை அவங்கள விடவே இல்லை பாருங்கள். அந்த பையை அது என்ன இருக்குது, தனியாக எடுக்குது பாருங்கள். நோண்டி எடுக்குது பாருங்கள். பாவம், அதில் இப்போ சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லையாட்டுக்கு அதுங்களுக்கு. அதெல்லாம் பாருங்கள், இது ஓடுது பாருங்கள். தேங்காய் கிடச்சிச்சு, முருகனுக்கு படைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க தேங்காய். அந்த தேங்காய் பாரு எப்பா அது கொடுத்துருப்பா முருகனுக்குப்பா. அதுக்கு போடுற ரசம் கீழே கீழே போட்டுப்பா, உருட்டாத. முருகனுக்கு உடைக்கணும். போட்டுரு. அதான் கையில் வச்சுக்காது, கொடுத்துரு. அது முருகனுக்கு, அது உனக்கு இல்லை. ஆஞ்சநேயா, நீ ஆஞ்சநேயர். முருகனுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அதனால் அந்த தேங்காயை போட்டுருங்க. உங்களுக்கு வேணாம் விட்டுருங்க, போட்டுருங்க. போட முடியாது. வேறு அவருக்கு பசியாட்டுக்கு பாவம். அங்கே பாருங்கள், ஜாலியாக இருக்காங்க பாருங்கள். அவங்க மட்டும்தான் ஜாலியாக இருக்காங்க.
பாருங்க யாராவது வருவாங்களான்னு பார்க்குறாரு. அங்கே பாரு பாருங்கள் ஒரு குளம், இங்கே ஒரு மங்கி, அது குளம், இது ஒரு மங்கி. இங்கே பாருங்க அது தேங்காய் போட்டு உருட்டுன்னு உருட்டுறாரு. அவர் பட்டி அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு பாருங்கள், ஜாலியாக இருக்காருங்க. அவருக்கு என்ன எந்த உதவியும் இல்லை. அப்புறம் அது தண்ணி குடிக்கணுமா அந்த தேங்காயிலேருந்து, என்ன பண்ணலாம் அவருக்கு போட்டார். அவருக்கு போட்டு உடைக்குது பாருங்கள். அது முருகனுக்கு இல்லை, முருகனுக்கு கொடுத்துருப்பா. முருகனுக்கு கொடுத்துரு, அது முருகனுக்கு, உனக்கு இல்லை, ஒன்றுதில் கொடுத்துரு முருகனுக்கு. அது முருகனுக்காக கோயிலுக்கு எடுத்து வந்துருக்காங்க, கொடுத்துரு. இதான் குளம் ஐயா, இங்கே பாருங்கள். அவருக்கு போட்டு விளையாட பாருங்க. அது முருகனுக்குப்பா, அது உடையாது நீ என்ன பண்ணாலும். விட்டுட்டு போயிட்டார். அதை உடச்சி பார்த்துட்டு முடியலையாட்டுக்கு வரால பாவம். என்ன பண்ணுறது.